மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 18ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னையும் என் பிள்ளையும் அவள் அடிச்சுட்டு போவா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இதை நான் சாதாரணமாக கிராஸ் பண்ணி வந்துடலாம், ஈஸியாக அந்த தனவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மாயா பண்ணுற வேலை கல்யாணம் நடக்காது போல, நம்ம விடக்கூடாது. ஒன்று அந்த ரகுராமோட குடும்பம் அவமானப்படணும், பஞ்சாயத்தை கூட்டு அண்ணா அப்படின்னு சொன்னதோட பசுபதி கேட்குறாரு, ஒரு வேளை தனவுக்கும் கார்த்திக்கும் நம்ம திருட்டுத்தனமாக கல்யாண ஏற்பாடுகள் பண்ணது தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கண்ணா, அதை பற்றி இப்போதைக்கு பேசாதீங்க. நம்மளுடைய முழு குறிக்கோள் அந்த ரகுராமோட குடும்பம் அவமானப்படணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, சரி புவனேஸ்வரி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த ஜானகி அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்போ பசுபதி சொல்கிறாரு, அந்த மாயா எல்லாத்தையும் சொல்லியிருப்பா போல ஜானகிட்ட. அதான் ஜானகி உன் மேலே செம்ம கோலவெறியில் இருக்கா, அப்படி நீ என்னதாண்டா பண்ண அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலப்பா, அவ தான் தேவையில்லாமல் என் மேலே கோவப்பட்டுட்டு போறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி இங்கே பேசிக்கிட்டு இருந்து ரொம்ப வேஸ்ட்டு, நம்ம எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க, ஜானகியை அவமானப்படுத்துறதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு நேராக தனாவை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கதிர் வந்துட்டு நேராக ஜானகி கிட்ட, அத்தை நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தா இன்னரும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், நீ முன்னாடியே வந்துட்டு என் பொண்ணை காப்பாற்றாமல் இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்குமோ என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு. தனா நேராக ஜானகி கிட்ட, என்னம்மா நீ இவனை நம்புற, இவன் எப்பேற்பட்ட கேடின்னு உங்களுக்கு தெரியலம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரதனா, உனக்கு தெரியாத விஷயங்கள் பல நடந்துக்கிட்டு இருக்கு, நீ தேவையில்லாமல் தயவு செஞ்சு அடுத்தவங்க சொல்கிறத நம்பாதம்மா அப்படின்னு. ஆனால் தனா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அந்த கதிர் அத்தனை பேருக்கு முன்னாடி என் கழுத்தில் கட்டாய தள்ளி கட்டியிருக்கான். ஆனால் உங்களுக்கு அது பெரிய விஷயமா இல்லையா? மாயா சொன்னதுனால தான் நீங்கள் கதிருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அப்போ நான் உங்கள் மக இல்லையா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, என்னம்மா தானா இப்படி பேசுகிற, எனக்கு நீ இந்தாம்மா பொண்ணு, இங்கே பாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நினைப்பேன். நல்ல வேலை அந்த புவனேஸ்வரி கார்த்திக் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என்னெல்லாம் நடந்திருக்குமோ எனக்கு நினச்சி கூட பார்க்கவே முடியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா சொல்கிறாங்க, அம்மா அந்த புவனேஸ்வரி எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் கார்த்தி அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் எனக்காக சூசைடு வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அதுக்காக கதிர் கட்டின தாலியை மறந்துட்டு அந்த தாலியை கைட்டு எரிஞ்சுட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ண போறியா? இதனால உங்க அப்பாவை எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா எனக்கு நல்லா புரியுதுமா, ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, நம்ம முடிவு பண்ணது ஒண்ணு, கடவுள் நினைச்சது ஒண்ணு, அதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும்? இங்க பாரு, உனக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இதுக்கப்புறம் இது என்னைக்குமே மாற்றமே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் கண்டிப்பா இந்த கதிர் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா கோவப்படுறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை எனக்காக நீங்க தயவு செஞ்சு தனா கிட்ட பகிச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா கதிர்கிட்ட, கதிர் உனக்கு தப்பா நான் நன்றி சொல்லணும், என் பொண்ணை மட்டும் நீ காப்பாத்தலைன்னா இந்நேரம் என் பொண்ணோட நிலைமை என்னன்னே தெரியல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை நான் ஆரம்பத்துலேருந்து அந்த புவனேஸ்வரியோட குடும்பத்தை பற்றி உங்ககிட்ட எச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீங்கள் தான் சரியாக கவனிக்கல, பார்த்தீங்களா இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக கதிர்கிட்ட, கதிர் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு கதிர், இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, அவள் திருந்திட்டா, பழசெல்லாம் மறந்துட்டா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் நிலவ போகுது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அவள் கலவரத்தை தான் உண்டு பண்ணுறதுக்கு என் குடும்பத்து கூட சம்மந்தம் பேசணும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை கதிர், இன்னைக்கு தான் வந்துட்டு அவளை நேரடியாக பார்த்து திட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, கண்டிப்பாக மறுபடியும் தனாவோட மனசை மாத்துறதுக்காக அவள் முயற்சி பண்ணுவா, தயவு செஞ்சு அவள் பேச்சை கேட்டுறாதீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, கதிர் அவளை பற்றி முழுசாக தெரிஞ்ச பிறகு எப்படிப்பா என் பொண்ணை மறுபடியும் அந்த புவனேஸ்வரி கிட்ட பேச வைப்பேன், அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுப்பா அப்படின்னு.
அப்ப கதிர் சொல்றாரு, வீட்டுல உள்ளவங்க கண்டிப்பா தனாவை இந்நேரம் தேடிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க தனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அத்தை அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும், சரிப்பா இங்க பாரு கதிர், நீ உங்க வீட்லயே இரு, பாட்டி வீட்டுல இரு, நான் எப்படியாவது வந்துட்டு அவரை சமாதானப்படுத்தி உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஜானகி நேரா தனா கிட்ட, வாதனா உன்னை வீட்டுல எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்த அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், நீ புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்ததை சொல்லாத, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், இல்லைனா கோயில்ல உட்காந்துருந்தேன் அப்படின்னே சொல்லி சமாளிச்சிரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜானகி தனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப வீட்டுல எல்லாருமே தனாவை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து தனா கிட்ட, தனா நீ எங்க தாம்மா போன அப்படின்னு கேட்க, தனா வந்துட்டே நேரா ஜானகியை பார்க்க, ஜானகி சொல்றாங்க, என்னங்க அவ பக்கத்துல உள்ள கோவில்ல தான் உட்கார்ந்து இருந்திருக்கா, நம்ம சரியா பதட்டத்துல கவனிக்கல அப்படின்னு. அப்ப பாட்டி வந்து நேரா தனா கிட்ட, இங்க பாருமா தனா, நீ காணாம போனதும் நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டியோ அப்படின்னு நினைச்சு நாங்க எல்லாம் ரொம்ப பதட்டப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, பாட்டி நான் ஃபர்ஸ்ட் ஒரு கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் தான் அப்படி முடிவெடுத்தேன், ஆனா அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், எங்க அப்பா அம்மா எல்லாரையும் யோசனை பண்ணி பார்த்த பிறகுதான் புரிஞ்சிச்சு, எவனோ ஒருத்தனுக்காக என் வாழ்க்கையை இப்படி விடக்கூடாதுல்ல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி தனா, நீ மனசறிஞ்சு கூட ஒரு எறும்புக்கு கூட நீ துரோகம் பண்ணது கிடையாது, ஆனா உனக்கு இப்படி ஆகிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுக. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு அம்மா, இப்பதான் வந்துட்டு தானே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, அவ ஏற்கனவே வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பா, அதனாலதான் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட்டு வந்திருக்கா, அவளை மறுபடியும் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனா கிட்ட, நீ வாமா தனா அப்படின்னு சொல்லிட்டு தனாவை நேரா அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஜானகியும் போறாங்க. ஜானகி போயிட்டு நேரா தனா கிட்ட, தனா நல்ல வேலை நீ உண்மையை சொல்லாம இருந்தது நல்லதா போச்சு, நீ உண்மையை சொல்லியிருந்தீன்னா கண்டிப்பா அது வேற பிரச்சனையில விட்டுருக்கோம் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு. அந்த நேரம் ரகுராம் வர்றாரு. ரகுராம் வந்துட்டு நேரா தனாவோட கையை பிடிச்சி, அம்மா அடுத்த பொண்ணை பார்த்துட்டு சொந்த பொண்ணோட நல்லது கிட்டதை பார்க்க மறந்துட்டேனேம்மா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்பா தனா சொல்றாங்க, அப்பா உங்க மேலும் எந்த தப்பும் இல்லப்பா, அந்த கதிர் தான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே காரணம், அவன் தான் கட்டாயமா என் கழுத்துல தாலி கட்டிட்டான் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருமா, நீ இப்ப கூட சொல்லு, அந்த கதிர் உனக்கு பிடிக்கலைன்னா இப்பவே அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா, அவர் உங்க வளர்ப்பு, கண்டிப்பா உங்களை தான் எல்லாருமே அவமானப்படுத்தி பேசுவாங்க, அதனால நீங்க அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம சரிமா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வெளியில வராரு. அப்ப ஜானகி நேரா ரகுராம பார்க்க, ரகுராம் கேக்குறாரு, இங்க பாரு ஜானகி, எனக்கு கண்டிப்பா தெரியும் தனா வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போகல, வேற எங்கேயோ போயிருக்கா, ஆனா நீ என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு மறைக்கிற, அப்படி அவ எங்க தான் போயிருந்தா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, என்னங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம மறைக்கிறது தாங்க நல்லது அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, ஏன் ஜானகி என்னாச்சு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்தி 3 பேருமே சேர்ந்து பஞ்சாயத்தை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு, இங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் கார்த்திக்கும் தனாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சு, அப்படிதான் ரகுராம் வாக்கு கொடுத்தாரு, ஆனா இடையில புகுந்து கதிர் அப்படிங்கிறவன் தனாவோட கழுத்துல தாலி கட்டிட்டான், இதனால என் புள்ள ரொம்ப வந்துட்டு மனசு பாதிக்கப்பட்டுட்டான், அதனால என் புள்ள சூசைட் வரைக்கும் போயிட்டான், அவனோட வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க, ரகுராம் பண்ண இந்த தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, நாங்க இப்பவே வந்துட்டு ரகுராம் வீட்டுல உள்ளவங்களை கூப்பிடுறோம், ஒருவேளை ரகுராம் ஐயாவே இப்படி மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா ரகுராம் ஐயாவை தான் நாங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்போம், ஆனா இதுக்கும் அவருக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல, அந்த வீட்டுல உள்ள கதிர் தனா கழுத்துல தாலி கட்டினதுக்கு கதிர் மட்டும்தான் பொறுப்பு, இனிமே நம்ம தனாவை கூப்பிட்டு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது, நாங்க தனாவுக்கும் கார்த்திக்கும் சம்பந்தம் பேசின மாதிரியே அந்த கல்யாணம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, எதா இருந்தாலும் அந்த பொண்ணு முடிவு சொன்னா மட்டும்தான் இருக்கு, ஒருவேளை அந்த பொண்ணு கார்த்திக் கூட வாழல, கதிர் கூட வாழல அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் விவாகரத்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படியே பண்ணுங்க, அந்த பொண்ணு கண்டிப்பா வந்ததோட கார்த்தியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் அப்படின்னு. இது கேட்டதோட பஞ்சாயத்துல உள்ளவங்களும், சரி ரகுராம் வீட்டுல உள்ளவங்கள கூட்டிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, இங்க பாருங்க ரகுராம் வீட்டு மேல பிராந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரகுராம் வீட்டுக்கு வராங்க. ரகுராம் இருக்காரு. அப்ப அங்க உள்ளவங்க வந்துட்டு, ஐயா உங்க மேல பிராந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, ஏன் மேலையா, யாரு அப்படின்னு.
அப்ப பத்மா இங்கேருந்து வந்துட்டு வேற யாரு வேலையா இருக்கும், அந்த புவனேஸ்வரி வேலையா தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாய்யா, இது மாதிரி கார்த்திக்கும் தனாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இடையில இந்த கதிர் புகுந்து தனாவோட கழுத்துல தாலி கட்டிட்டான். இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு புவனேஸ்வரி அம்மா உங்க மேல பிராந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சரியான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ள எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப ஜானகி நேரா தனாவை பார்த்து, இங்க பாருமா தனா, நீ என்ன முடிவெடுத்தாலும் நம்ம குடும்பத்துக்கு எந்தவித கெட்ட பேரும் அவமானமும் வராதபடி நீ முடிவெடுக்கணும் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா கண்டிப்பா அம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அப்பாவோட மனசை பாதிக்கும், ஞாபகம் வச்சுக்கோ, பொறுமையா நிதானமா முடிவெடுத்து சொல்லு அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனாவும் சரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பஞ்சாயத்துக்கு வராங்க. அதே நேரத்துல மாயாவும் விஷயம் தெரிஞ்சு பஞ்சாயத்துக்கு வராங்க. அப்ப ரகுரம் வந்ததோட புவனேஸ்வரி நேரா பஞ்சாயத்துல உள்ளவங்க கிட்ட, பாத்தீங்களா, எந்த வித தப்பும் நடக்காத மாதிரி வந்து குடும்பமே நிக்கிறாங்க. என் பிள்ளைய அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொல்லிட்டு கடைசியில என் குடும்பத்தையே நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே கதிர் அப்படிங்கிறவனை வச்சுக்கிட்டு தனாவுக்கு கல்யாணம் பண்றதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியில எங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, கதிர் அப்படி முடிவெடுப்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. கதிர் வந்துட்டு தனாவோட கழுத்துல தாலி கட்டுறது எங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்க முன்னாடியே வந்து நிப்பாட்டியிருப்போம். இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, ரகுராம் ஐயா சொல்றதும் உண்மைதான். அந்த இடத்துல நாங்க எல்லாருமே இருந்தோம். கதிர் தாலி கட்டுறது ரகுராம் ஐயாவுக்கு தெரியாது. அதனால இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ரகுராம் ஐயாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம இப்ப கேட்க போறது தனா கிட்டதான் அப்படின்னு. தனா பதட்டப்படுறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா பஞ்சாயத்துக்கிட்ட, இங்க பாருங்க ஐயா, தனாவுக்கும் கார்த்திக்கு தான் நிச்சய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க. தனாவுக்கு கார்த்தியை பிடிக்கும். அதனால கண்டிப்பா தனா வந்துட்டு கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பா. இங்க பாரு தனா, நாங்க எல்லாருமே உனக்கு ஆதரவா இருக்கோம். நீ வந்துட்டு அந்த கதிரை வந்து விவாகரத்து பண்ணிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. பத்மா நேரா அந்த புவனேஸ்வரியை பார்த்துட்டு, புவனேஸ்வரி, உனக்கு வெக்கமா இல்லையா? எப்படி வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணிட்டு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்காத புவனேஸ்வரி அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க பாட்டுக்கும் அமைதியா இருந்தோம். நீங்க தான் வந்து சம்மந்தம் பேசுனீங்க, உண்மையா பொய்யா அப்படின்னு. அப்ப பத்மா வந்து அமைதியா இருக்க. ஜானகி நேரா புவனேஸ்வரி கிட்ட, இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ஜானகி, நம்ம எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ண மாதிரி கதிருக்கும் கார்த்திக்கும் தனாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி கோவப்படுறாங்க. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க, இங்க பாருமா தனா, உங்ககிட்டதாம்மா நாங்க எல்லாருமே கேட்கணும். நீ சொல்லு, உனக்கு கதிர் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த தாலியை இந்த பஞ்சாயத்திலேயே கைட்டு இந்த பால் சொம்புல போட்டுரு. நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட தனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜானகி நினைக்கிறாங்க, ஐயோ, தனா யோசிக்க ஆரம்பிக்கிறாளே, ஏதாவது பிரச்சனை ஆகிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப தனா வந்துட்டு நேரா அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்களை பார்த்துட்டு புவனேஸ்வரியும் பாக்குறாங்க. பார்த்ததோட புவனேஸ்வரி சொல்றாங்க, தனா, நீ தைரியமா முடிவெடு. நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது உன்னுடைய வாழ்க்கை. நீ தான் உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்றதுக்கு முடிவெடுக்கணும் அப்படின்னு. அப்ப தனா நேரா பஞ்சாயத்துல உள்ளவங்களையும் பார்த்துட்டு அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு, நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரகுராமும் அதிர்ச்சி ஆகுறாரு, புவனேஸ்வரியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாரு புவனேஸ்வரி, நீ இதைதான் எதிர்பார்த்த. அந்த பொண்ணு கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு முடிவு பண்ணிட்டான். என்னதான் அவன் வந்து கட்டாயப்படுத்தி தாலி கட்டினாலும் இது கல்யாணம் ஆகிருச்சு. அதனால கண்டிப்பா கதிர் வந்துட்டு தனா கூட தான் சேர்ந்து வாழணும். அதோட தனாவும் நான் கதிர் கூட வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் வந்துட்டு நீ அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த பொண்ணை பயமுறுத்தி இருக்காங்க, அதான் அந்த பொண்ணு பேசுறா அப்படி. நீங்க தயவு செஞ்சு அந்த பொண்ணு சொல்றத நம்பாதீங்க. தனா, நீ தைரியமா சொல்லு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அதான் என் பொண்ணு சொல்லிட்டால, அப்புறம் என்ன திரும்பி திரும்பி அவள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப வரகதமணி வராரு, இங்க பாருங்க, இது மாதிரி சீனுவும் மாயாவும் வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இப்ப சீனு வந்துட்டு மாயா கூட வாழ முடியாதுன்னு சொல்றாரு, அதுக்கு ஒரு பதில சொல்லுங்க அப்படின்னு. அப்ப மாயா அமைதியா நிக்கிறாங்க. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருப்பா சீனு, நீ சொல்லுப்பா, உனக்கு மாயா கூட சேர்ந்து வாழ விருப்பமா இல்லையா, இல்ல இங்கேயே அத்தி விட்டுறலாமா அப்படின்னு.
இது கேட்டதோட சீனு யோசிக்கிறாரு. அப்ப பத்மா சொல்றாங்க, எப்படி மாயா கூட என் புள்ள சேர்ந்து வாழ்வான்? அந்த மாயாவால தான் இன்னைக்கு என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்குறாரு. அப்படி இருக்கையில எப்படி என் புள்ள வந்துட்டு அந்த மாயாவை மன்னிச்சு ஏத்துப்பான்? இந்த கல்யாணம் செல்லுபடியே ஆகாது அப்படின்னு பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க. இங்க பாருமா, நாங்க கேட்டது சீனு கிட்ட, உன்கிட்ட இல்ல. வாழ போறது சீனுவும் மாயாவும் தான். அதனால சீனு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா நேரா சீனுவை பார்த்து, சீனு நீ சொல்லுப்பா, நம்ம அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க அந்த மாயா தான் காணணும். அப்படி இருக்கையில அந்த மாயா கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? நீ சொல்லுப்பா அப்படின்னு. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க பத்மா கிட்ட, இங்க பாரு பத்மா, நீ அமைதியா இரு அப்படின்னு. சீனு நேரா மாயாவை பார்த்து, என்னதான் நான் அவளுக்கு எனக்கு பிரச்சனை இருந்தாலுமே நான் அவ கழுத்துல விருப்பப்பட்டு தான் தாலி கட்டினேன். அதனால அதை அறுக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, சரி புரிஞ்சு போச்சா? அதான் எல்லாருக்கும் தேவையான பதில் கிடைச்சிருச்சு இல்ல? தனா கதிர் கூட சேர்ந்து வாழ்றதா ஒத்துக்கிட்டான். சீனுவும் மாயாவை ஏத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் இங்க என்ன பேச்சு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி செம ரிட்டைட் ஆகி நிக்கிறாங்க. ஜானகி நேரா புவனேஸ்வரி கிட்ட வந்துட்டு, என்ன புவனேஸ்வரி, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீ பல வகையில முயற்சி பண்ண அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன முயற்சி பண்ணாலும் நீ கண்டிப்பா ஜெயிக்கவே மாட்ட. கடவுள் கண்டிப்பா என் பக்கத்தான் வந்துட்டு துணையா இருப்பாரு. நீ மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. இதுதான் நான் உன்னை பாக்குற கடைசி நாளா இருக்கணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி செம்ம இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கார்த்தி சொல்றாரு, என்னத்த இது, பஞ்சாயத்துல எப்படியாவது முடிவு பண்ணி தனவை கல்யாணம் பண்ணிடலாம், அந்த குடும்பத்தையே நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இதெல்லாம் நடக்காது போலியே அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு அந்த கார்த்தி சொல்றாரு, இங்க பாருமா, அந்த மாயாதாமா இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த மாயாவை என் கையால கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. ஆமா, அந்த வீட்டுல ஒரு சாவு விழுவணும், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்ல. பசுபதி சொல்றாரு, இங்க பாரு புவனேஸ்வரி, அந்த குடும்பத்துல உள்ளவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீ இத்தனை நாளும் சொன்னதுனாலதான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ இன்னைக்கு எப்படி சொன்னியோ அதையே நான் நிறைவேற்றிடுறேன். நீ அந்த ரகுராம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச, ஆனா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. நான் நினைச்ச மாதிரி ரவுடிகளை ரெடி பண்ணி அந்த மாயாவை தீர்த்து கட்டிடலாம். அவ செத்தாதான் அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம குழப்பத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரியும், அண்ணா நீ என்ன வேணாலும் முடிவிடு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி நேரா தனாவை பார்த்து, தனா நீ எங்க தப்பான முடிவெடுத்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திடுவியோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நல்ல வேளை நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. உன்னோட இந்த சரியான முடிவு தான் அப்பாவை இன்னைக்கு சந்தோஷப்பட வச்சிருக்கு. ஒரு வகையில கதிர் வந்துட்டு உனக்கு தாலி கட்டிட்டான். அவன் ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி கெட்டவன்லாம் கிடையாது அப்படின்னு தனா சொல்றாங்க. அம்மா, பஞ்சாயத்துக்கு முன்னாடி நான் அப்படி சொன்னேன்னா அப்பா அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு அப்படி சொன்னேன். மற்றபடி கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது என் விருப்பம் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் நான் கதிரை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. அப்ப ரகுராம் நேரா ஜானகிட்ட வந்துட்டு, ஜானகி நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிட்டே நம்ம என்ன பண்றது அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, என்னங்க நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை இப்பதான் நம்ம காப்பாத்திருக்கோம். ஒருவேளை அந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாதான் நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போயிருக்கும்னு அர்த்தம் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, நீ எதுக்காக இப்படி சொல்றேன்னு தெரியல, ஆனா ஒரு விஷயம் நீ முடிவு பண்ணியன்னா சரியாதான் முடிவு பண்ணுவ அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அமைதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் மாயா சீனு கிட்ட போயிட்டு, சீனு நீ என்னை ஏத்து பண்ணி எனக்கு தெரியும் சீனு அப்படின்னு. சீனு சொல்றாரு, நிறுத்து, நான் பஞ்சாயத்துக்கு முன்னாடி எதுக்காக அப்படி சொன்னேன்னா, மாமா வந்துட்டு எதுவும் யாரும் அவமானப்படுத்தி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு மாயா ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரொமோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.